வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆஷாலினி பேசுகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்துட்டு தொண்டியிலேருந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவர் வந்துட்டு என்ன சொன்னார்னா, அவங்க வீட்டில் வந்து இன்றைக்கி தண்ணி வருமா, தண்ணி வந்திருக்குமான்ற கவலையிலேயே உட்காந்துருக்கணும் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க. நான் கேட்டேன், அப்போ எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரும்னு கேட்டேன். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ரொம்ப 15 நாளைக்கு ஒரு தடவை தான் குடிக்க தண்ணி வருமா, சில நேரத்தில் 1 மாதத்துக்கு வருமா. அப்படி தண்ணி வராத டைமில் அவங்க எவ்வளோ ரூபா தண்ணி வாங்குவீங்க? 10 ரூபா தண்ணி வாங்குவாங்களாம். நீங்கள் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க, உங்கள் வீட்டு போர் இருக்குல்ல, அந்த தண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் தானேன்னு சொல்லும்போது அவர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிலாம் கேட்டார். அப்போ நான் இருங்க உடனே உள்ளேருந்து தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இதை தூக்கிட்டு வந்தேன். இந்த பானை தொட்டு பாருங்க, எவ்வளோ சில்லுன்னு இருக்கு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்களா? நீங்கள் பானத்தெல்லாம் குடிக்க மாட்டீங்க. நீங்கள் 10 ரூபா கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கிற அளவுக்கு பெரிய இடம், நாங்கள்லாம் சாதாரண இடம். எப்படி கை வச்சு பாருங்க, வாங்க. ஜில்லுன்னு இருக்கா ஃப்ரிட்ஜு, எங்க ஊர் ஃப்ரிட்ஜு. இங்க வாங்க, நீங்க தண்ணி குடம் தூக்குறவங்க, தண்ணி குடம் தூக்கி இடுப்பு உங்களை காமிக்க மாட்டேன், பயப்படாதீங்க, கை தான் வைப்பாங்க. எப்படி இருக்கு? ஜில்லுன்னு இருக்கா? இதுக்குள்ள பாருங்க என்ன போட்டிருக்கேன்னு. ஒரு முடிச்சு மாதிரி போட்டிருக்கேனா, ஒரு வெள்ளை துணியில. இங்க பாருங்க, வெள்ளை துணியில ஒரு முடிச்சு தெரியுதா? அந்த வெள்ளை துணியில என்ன பண்ணுவோம்னா, பூஜை காரம் பண்றாங்க. அக்கா உங்களுக்கே தெரியாதா? உள்ள போய் நீங்க பார்க்க மாட்டீங்களா? பானையை மட்டும் பார்த்தேன் மேம், உள்ள எல்லாம் தண்ணி என்னன்னு பார்க்கல. தண்ணி ஊத்தி வச்சிருப்பாங்க. இது மேமோட. அப்படி இல்ல, எவ்வளவு வாசனையா இருக்கு பாருங்க. இது வந்துட்டு ஆக்சுவலி இதுதான் நன்னாரி. இது வந்து வெட்டி வேர், முடி வளர்றதுக்கெல்லாம் கூட காய்ச்சுவாங்க தேங்காய் எண்ணெய்ல போட்டு. எவ்வளவு வாசனையா இருப்பாங்க, பாருங்க. இது எல்லாருக்கும் தெரியும், மிளகு சீரகம் தெரியும். இதோட மருத்துவ பயன்கள்லாம் இன்னொரு வீடியோல போட்டுக்குவோம், பெரிய வீடியோ இல்லாம சின்ன வீடியோவா போடுவோம். இது பேர் என்னது? தேத்தாங்கொட்டை. எப்படி தெரியும் உங்களுக்கு? இது முதல்ல நான் பார்த்திருக்கேன். தேத்தாங்கொட்டையை வந்துட்டு ஆக்சுவலி பானையோட உள் பகுதியில இப்படி தேய்ப்பாங்க கிராமப்புறங்கள்ல. இப்படி தேய்ச்சா உங்களுக்கு தெரியுமா? தேத்தாங்கொட்டை தெரியாதா? தேத்தாங்கொட்டை இருக்கும்போது இந்த மண்பானை வச்சு தேத்தாங்கொட்டை வச்சு நான் செஞ்சிருக்காங்க. அப்படியே நீங்க எல்லாம் விட்டீங்க சும்மா ஏரி குளம் இருக்குல்ல. அடுத்த ஜெனரேஷன் வந்து நல்லா விட்டோம். ஓ, அடுத்த ஜெனரேஷன் வந்து அட்வான்ஸ்டு 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு. ஓகே, இங்க வச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த தேத்தாங்கொட்டைன்றது சாதாரண ஒரு கொட்டை கிடையாதுக்கா. இது வந்து ஒரு அமிர்தம் மாதிரி. இது என்னன்னா, நம்ம வந்து ஏரி குளத்தெல்லாம் அந்த குளத்திலே குளிப்பாங்க, அந்த குளத்திலே மாடு குளிக்கும், அந்த குளத்திலே மனுஷங்களும் குளிப்பாங்க, துணியும் துவைப்பாங்க, அந்த தண்ணியை எடுத்து குடிப்பாங்க. நான் வந்து அது எப்படி அந்த தண்ணியை குடிக்க முடியும்னா, கலங்கலான அழுக்கு தண்ணியில கூட இந்த தேத்தாங்கொட்டையை வந்துட்டு பானையில அடியில உரசணும். ஃபுல்லா இங்க வரைக்கும் உரசுவாங்க. ஃபுல்லா தேய்ச்சா ஒரு கொட்டை கரைஞ்சிரும். ஒரு கொட்டை போதும். 10 லிட்டர் தண்ணிக்கு, ஒரு குடம் தண்ணிக்கு ஒரு கொட்டை போதும். இந்த தேத்தாங்கொட்டையை நல்லா தேய்ச்சி உரசணும். நீங்க பாருங்க, இப்ப நான் தேய்ச்சோன்னே இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்க சும்மாவே வெளிப்பக்கமா உங்களுக்குன்னு தேய்ச்சி காமிக்கலாம். இப்ப ஆக்சுவலி இதை தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த கொட்டை தேயுங்கா. அவன் உள்பக்கம் ஃபுல்லா நல்லா அழுத்தி தேய்க்கணும். தேய்ச்சிட்டா இந்த தேத்தாங்கொட்டை வந்துட்டு இந்த தண்ணியை ஊற்றி வச்சிட்டோம்னா, இதெல்லாமே தேவையில்லை, இவ்வளோ தேவையில்லை, வெறும் தேத்தாங்கொட்டை தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா கலங்கள் ஃபுல்லா மண் மேலே வந்துடும், கீழே வந்துடும். மேலே சுத்தமான பியூரிஃபையர் உள்ள தண்ணி மாதிரி வந்துடும். எந்த கிருமி பாக்டீரியா வைரஸ் இருக்காதுக்கா. அந்த தண்ணியை குடிச்சா அப்படி கீழே வந்து சேர்தான் இருக்கும்க்கா. ஆனால் மேலே இருக்க தண்ணி அவ்வளோ பியூராக இருக்கும், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, இந்த பக்கம் முத்தக்கா மட்டும் கூப்பிடுங்க. அந்த பக்கம் ஜன்னல் தரங்க, நீங்கள் கொஞ்சம் அப்படியே வழி விடுங்க அக்காக்கு. முத்தக்கா மட்டும் கூப்பிடுங்களேன். முத்தக்கா வந்து இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க கிராமத்துலலாம் வந்து கொஞ்சம் அவசரமாக கூப்பிட சொல்லுங்கள். கிராமப்புறங்களில் அவங்கெல்லாம் வந்து சீதேவின்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல வந்துட்டு தேத்தாங்கொட்டை தேய்ச்சி இது பண்ணுவாங்க. இது வந்து நம்ம சேர் தண்ணி கிடையாது, நம்ம வீட்டு போர் வாட்டர். போர் தண்ணியை நான் அப்படியே எடுத்து ஊற்றிட்டு கொதிக்க வைக்க தேவையில்லை, கொதிக்க வச்சு ஆற வைக்க தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம இதுவே கிருமி நாசினி தான். நன்னாரி வேறு, கொஞ்சம் இந்த வேறு, வெட்டி வேறு, ஒரு தேத்தாங்கொட்டை, மிளகு, சீரகம். அக்கா இங்க வாங்கலேன், அப்படியே ஏறி உள்ள வாங்கலேன். வர முடியுமா? வந்துருங்க. சரி அக்கா, நீங்க வீட்டுல தண்ணி குடிக்கிறதுக்கு எந்த குளத்துல தண்ணி எடுத்து போய் நீங்க வாங்க. கம்மாயில இருப்பீங்க, கம்மாயில இருக்க பழைய கிளினிக்ல இருப்போம். எனக்கு சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. எப்படி குளத்து தண்ணியை சுத்தம் பண்ணுவீங்க? இது இதனா என்ன பண்ணுவீங்க? இதை உரசனம்னா பானையில் உரசனம்னா தண்ணி தெளிவாகியோ எல்லாம் குடிப்போம்.
இது ஒரு கொட்டையை ஒரு பானைக்கு உரைச்சிருவீங்களா? ஃபுல்லாக தேய்ச்சிட்டே இருந்தால் இது கரைஞ்சிரும். அப்புறம் அதில் தண்ணி ஊற்றி வச்சா கீழே சேறு வந்துடும், மேலே நல்ல தண்ணி வந்துடும். இது வந்து குளத்து தண்ணிக்குங்க. நம்ம வந்து வீட்டு தண்ணி தானே. இது இன்ஸ்டாலாம் நிறைய பேர் போட்டிருப்பாங்களே, நிறைய வருமே இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்க்கல, நிறைய பேர் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி. நான் அதனால இதெல்லாம் செஞ்சு எங்க அம்மா செஞ்சு பார்த்துருக்கேன். அம்மாவே செஞ்சிருக்காங்க. நீங்க இதெல்லாம் விட்டுட்டு 10 ரூபா தண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க. நான் வந்து இதெல்லாம் நிறைய பேர் ரீல்ஸ்ல சும்மா எடுத்து போடுவாங்களா, ஸோ எதுக்கு இது நம்மளும் போட்டுக்கிட்டாதான் நம்மளுக்கு தேவை நல்ல விஷயங்கள் போய் சேரணும். அதான் சேர்ந்ததுல அது அப்படின்னு நான் விட்டுட்டேன். இதுல வந்து இது குளத்து தண்ணி கிடையாது, நம்ம கிணத்தடி தண்ணி. ஸோ அக்கா அந்த தண்ணியுமே இனிப்பா நல்லா இருக்கும்னு சொல்றீங்களே, சுத்தமா இருக்கும். இந்த வெட்டி வேலைலாம் நாங்கள் போட்டு தண்ணியெல்லாம் அந்த தண்ணியிலே வேற கம்மா இந்த தண்ணியிலே மோட்டர் தண்ணியிலே இதை போட்டு குடிச்சிருக்கோம். வெட்டி வேறு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ஒரு வெள்ளை துணி இருக்கு இல்லையா, வெட்டி வேறு, ஒரு தேத்தாங்கொட்டை, கொஞ்சம் மிளகு, சீரகம், நன்னாரி வேறு, இதெல்லாமே எடுத்து ஒரு வெள்ளை துணியில கட்டிட்டு இந்த தண்ணிக்குள்ள போட்டுருணும். 12 hours நைட் ஃபுல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் தண்ணி குடிக்கலாம். இதுல இருக்கிற அழுக்கெல்லாம் அடியில தேங்கிரும், கிருமி எது இருந்தாலும் அது செத்துரும். இது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியத்துக்கும் நல்லது, உடம்பையும் குளிர்ச்சியா வச்சுக்கும். இப்ப ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி குடிச்சா கெடுதல். ஆனா எங்க வீட்லயே லெனின் சார், அஸ்வின், ஐஷு வந்து மினரல் வாட்டர் தான் குடிப்பாங்க. நம்ம ஊருக்கே புத்தி சொல்றோம். நான் சொல்லி பார்த்தா கேட்கல. ஆனா நான் இப்ப பாத்துக்கிறேன். இப்ப இந்த தடவை வந்தப்ப லெனின் சார் கேட்கிறாரு, எங்களுக்கும் இது கொஞ்சம் கொடுத்து விட்றியா, நாங்களும் இந்த மாதிரி பொட்டலம் கட்டி, நாங்க அந்த மதுரையில இருக்காங்க இல்ல மலேசியால இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் இதை மட்டும் சித்ரா பேக் பண்ணிடுவா. இது வந்து நல்லது அஸ்வின், ஐஷுக்குன்னு சொல்லிட்டு இப்ப நான் சொல்லவும் தேவையில்லை. ரவியை சொல்லியிருக்கேன்ல, இப்போ தனி டப்பாவில் இப்போ பேக்கிங் பண்ணி தனியாக எல்லாத்துலேயும் பேர் எழுதி வெள்ளை துணி 2 வச்சு கொடுத்துரு. இப்போ மூளை யோசிச்சிருக்குமே கொடுத்துடணும்னு, யோசிச்சா யோசிக்கலையா? கடமை கொடுக்கணும்ல, யாரும் கடமை கொடுக்கணும்ல. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆக்சுவலிங்க நான் இந்த தடவை தான் லென்ஸ் சார் பார்த்துட்டு கேட்கவும் செஞ்சேன். மினரல் வாட்டர் தவிர குடிக்க மாட்டாருங்க. நான் சொல்லுவேன் அதெல்லாம் பிளாஸ்டிக், உடம்பு ஃபுல்லா பிளாஸ்டிக் இருக்கு போது கெடுதல் தானே. கெடுதல் தான். ஏன்னா தண்ணிங்கிறது எவ்வளவு நாள் வச்சு அங்க ஸ்டாக் பண்ணி இங்க ஸ்டாக் பண்ணி கடைசி நான் முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவேன்னா, இது ஆக்சுவலி இப்போ இது பண்றேன்னா, இது வந்து 6 months தான் பானையில குடிப்பேன். அந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் நம்மள காப்பர் கூட வச்சு குடிச்சுதான். நான் காப்பர் வச்சு அது அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, எல்லாமே நான் மாத்திட்டே இருப்பேன். அடுத்த 6 months என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு நாள் மா இலை, ஒரு நாள் பலா இலை, ஒரு நாள் நெல்லி இலை, ஒரு நாள் வந்துட்டு இது ஒவ்வொரு இலை, கொய்யா இலை, ஒவ்வொரு நாள் ஒரு இவ்வளோ தண்ணிக்கு ஒரு இலை கழுவிட்டு போட்டுருவாங்க. வில்வ இலை கூட குடிச்சிருக்கேன் முன்னாடி. இப்போ வில்வ நம்மளோட ஷிவ் போனப்பறம் குடிக்கிறது இல்லை. மா, பலா, நெல்லி, ஒரு நாள் வந்துட்டு இது அப்போ என்ன சீரக தண்ணி, ஒரு நாள் வந்து இது குடிப்பேங்க, தைராய்டு நோய் வராமல் இருக்கிறதுக்காண்டி வரமல்லி. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு. இது வந்து 3 மாசம் தான். இப்போ மழை நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சுன்னா இந்த பானையை ஸ்டாப் பண்ணிடுவேன். அந்தந்த சீசனுக்கு தான். இவங்க செம்பு. உங்க அம்மா ஒரு ஞானியா இருக்காங்க. அப்படி ஒரு புத்திசாலி அம்மாவுக்கு ஒரு பிள்ளை பிறந்து 10 ரூபா தண்ணி வாங்கி குடிக்கிறேன். இவங்க தொண்டிலெல்லாம் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை நல்ல தண்ணி வருமா. அவங்க ஒய்ஃப்க்கு இடுப்பலி கூட்டு வந்திருக்காரு. ஏன் இடுப்பலிச்சுன்னா தண்ணி கூட வந்துருக்கேன்னு. அதுக்கு அவர் சொல்ல 15 நாளைக்கு ஒரு தடவை தூக்குவேன், என்னையும் தூக்குவேங்கிறாரு. அந்த 15 நாளைக்கு ஒரு தடவையும் இல்லை மாசத்துக்கு ஒரு தடவை வருமா. அப்படி அந்த தண்ணி எடுக்க முடியலன்னா 10 ரூபாய்க்கு ஒரு குடம் விலைக்கு வாங்குவாங்களாம். ஏன் வாங்கணுங்கிறேன், நம்மளை சுற்றி இந்த தண்ணியே எடுத்து அழகா இது பண்ணிட்டாலே நல்லா ஆயிடும். ஆனா அந்த காலத்துலலாம் கடல் தண்ணியை இந்த தண்ணியா மாத்துறதுக்கு கூட ஏதோ டீசாலினேஷன் மெத்தட் வந்து ஏதோ மூங்கில் குழாய்களுக்குள்ள போறது அது இதுன்னு தமிழ் அறிஞர்கள் அன்னைக்கு கூட இன்ஸ்டால ஒரு வீடியோ பார்த்தேன். ஆனா நம்ம என்ன பண்ணமா போறோம், அதனால அதெல்லாம் விட்டு, அது நம்மளுக்கு நம்ம சப்ஜெக்ட் இல்லைல்ல, நம்மளோட பாட புத்தகத்துக்குள்ள அது வராதனால அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். இது வந்து ஒவ்வொன்றத்தோட மருத்துவ பயன்கள். ஆக்சுவலி நன்னாரி தான் வந்துட்டு ஹோமியோபதியில் இருக்கிற மருந்துல சர்சப்பெல்லான்னு ஒரு மருந்து. அந்த சர்சப்பெல்லான்ற மருந்து தான் கிட்னி ஸ்டோனு, யூரின் இன்ஃபெக்ஷன், நீர்ப்பை புண்ணு, பொம்பளைங்களுக்கு அடிக்கடி யூரின் போகுது, யூரின் அடக்கவே முடியல, அர்ஜென்ட்டாக வருது, எல்லாத்துக்கும் இது ஒன்று போதும். நன்னாரி வந்துட்டு ரெகுலராக குடிச்சா, நன்னாரி சர்பத் குடிப்பாங்கல்ல அதே தான். ஆனால் அதில் கலர் பொடி போடுவாங்க. எனக்கு கலர் பொடி ஆகாது. நான் வந்து கேசரிக்கே நான் வெள்ளையாக தான் சாப்பிடுவேன். ஏன் ஆரஞ்சு கலர்ல இருந்தால் தான் கேசரி இறங்குமோ இல்லை தொண்டையில் அடைச்சிக்குமோ அப்படிலாம் கேட்பேன். எனக்கு ஆனால் நிறைய பேர் கொஞ்சமாக கேசரி பவுடர் போடுவாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்டா கெடுதல், அதனால நான் சாப்பிட மாட்டேன்.
நீங்கள் சிக்கன் 65 தந்தூரி சிக்கனு ஹோட்டலில் வாங்குறது சாப்பிட்ட அப்புறம் நம்ம கையே கலராக இருக்கும். ஆமா எஸ் கண்டிப்பா. அந்த கலர் பொடி போடாமல் தான் சமைச்சாங்க. அதனால் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு ஆகாது. ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது எப்போயா கொஞ்சம் எடுத்துக்கலாம் டேஸ்ட்காண்டி, பட் அதுவாக விரும்பி சாப்பிட்ற ஆள்லாம் இல்லை. அண்ட் இந்த நன்னாரி வந்து நீங்கள் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது, யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல, அடிக்கடி யூரின் வருது, நீர்ப்பை புண்ணாகுது, ஓயாமல் யூரின் போகிற இடம் வந்துட்டு இன்ஃபெக்ஷன் இருக்குது, லேடிஸ்க்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, இவங்க தோல் சம்பந்தமான நோய்களுக்கு கூட இது நல்லது நன்னாரி. எனி ஸ்கின் டிசீஸ், சொறி சிரங்கு அரிப்பு, இதை நீங்கள் குடித்தாலே அரிப்புக்கு இதாகும். இப்போ நம்ம ஏரியாவில் அந்த போர் தண்ணியில் தான் குளிக்கிறோம். பட் அந்த போர் தண்ணியில் குளிச்சதோட அரிப்பு வந்துருக்கு. ஆக்சுவலி நன்னாரி வந்து முக்கியமான ஒரு மருந்து அரிப்புக்கு. நான் ஹோமியோவில் ஸ்கின்னு எக்ஸிமா எல்லாத்துக்குமே இது கொடுப்பேன். இது வந்து ரெகுலராக தண்ணியில் போட்டு இந்த மருந்தே ஊறின தண்ணியே நீங்கள் குடிச்சிங்கன்னா ஏன்ட்ட வர வேணாம்ல வைத்தியத்துக்கு. நல்லது தானே. பெரிய பெரிய வியாதிக்கு வாங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன யூரின் இன்ஃபெக்ஷன், யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல, பிளாடர் இன்ஃபெக்ஷனு, சாதாரண சொறி சிறங்கு எல்லாத்துக்கும் வந்தால் பெரிய பெரிய நோய்க்கெல்லாம் எப்படி பார்க்கறது? நானும் சீக்கிரம் கிளினிக்கை முடிச்சுட்டு உள்ளே போவோம்ல. நீங்கள் அதுக்கெல்லாம் இது பண்ணிக்கோங்க. இப்போ முட்டியே தேஞ்சு போய் ஏதோ பெரிய பெரிய டிசீஸு, கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர், கேன்சர், அதுக்கெல்லாம் வாங்க. என் செல்லப்பட்டி கால் பண்ணேன். லட்டுக்கட்டி இதை வீடியோ போட்டுட்ருக்கேன், 2 minutes கூப்பிடுறேன். அதனால் நீங்கள் வந்துட்டு இனிமேல் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாருமே இந்த இந்த காம்பினேஷன். இவர் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு ஒரு மொபைலில். ஃபோட்டோலாம் எடுத்தீங்களா? சரி, இது ஒரு வெள்ளை துணி, மேட்ரு ஆஃப் 10 ரூபாயில் வேலை முடிஞ்சிச்சு. நன்னாரி வேற நம்ம இப்போ டேங்க் இருக்குல்ல, டேங்க்ல இப்போ மேலே போர்பு மேலே ஏற்றுறோம் தண்ணியா. ஏன் நீங்கள் குழி நோண்டி கீழே இதுக்குள்ளே போட்டுடலாமே, பூமி கடையிலே? இல்லை, அந்த இதில் டேங்க்ல போட்டுடலாமான்னு கேட்குறேன். டேங்க்ல போட்டுடலாம். போட்டுடலாம். ஓஹோ, நீங்கள் வந்து ரொம்ப அரிப்பது. ஏன் நீங்கள் வசம்பு குளிக்கிறதுனால சொல்றாரு. உங்கள் வீட்டுக்கார ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி தான். இப்போ நீங்கள் இது தேத்தாங்கொட்டை, அப்புறம் கொஞ்சம் இது வசம்பு, அதெல்லாம் மேலே டேங்க்ல போட்டு விட்டுருங்க. ஓகே மேம், நல்ல ஐடியா. டேங்கை முதல்ல கழுவுங்க. 6 மாதத்துக்கு ஒரு டேங்கே கழுவுறதுல நிறைய பேர் பாய்ச்ச முடிச்சு அப்படியே டேங்க்ல அவ்வளோ கிருமிகளோட அப்படியே அதிலே குளிச்சாதானே இன்ஃபெக்ஷன் ஆகும். டேங்கை கழுவுங்க 6 months ஒன்ஸ் அட்லீஸ்ட். அதெல்லாம் பண்ணிடுவோம். அதை பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் உங்களுடைய டேங்க் தண்ணியிலையும் போட போகிறீங்க. என்னோட ஒரு படி மேலே போயிட்டு இதெல்லாம் நான் பண்ணல. நான் வந்து என்னன்னா கொஞ்சம் எனக்கு தேவையானது, என்னோட ஹெல்த் இது அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவேன். ஆனால் இதெல்லாம் நிறைய இன்ஸ்டாலே இருக்குது, நிறைய பேர் போடுறாங்க. சரி, நம்ம போட்டாலும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் சாப்பிடட்டும். மேக்ஸிமம் எல்லாரும் போடுறத விட நீங்கள் போடும்போது கொஞ்சம் இம்பார்ட்மெண்ட் இதாகும். இப்போ வந்து டாக்டர் சொல்கிற இது இருக்குல்ல, அப்படி சொல்றீங்க. ஆமா, இப்போ ஆஷாவே சொல்லிட்டா. ஆமா, நம்ம இப்போ இடுப்பு வலிக்கு எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இப்போ அதெல்லாம் நம்ம வச்சு அந்த இதெல்லாம் நம்ம இது பண்ணுறது இல்லை. இப்போ நீங்கள் சொன்னதோட அதை நம்ம கேர் பண்ணி இங்கே வர்றோம்ல, ஓகே இங்கே போனால் கிளியர்ஸ் ஆகும், அப்போ சொன்னால் இது நம்பிக்கையாக இருக்கு அப்படின்ற ஒரு இது. ஆமாம், அவங்க எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து அவங்க இடுப்பு வலியும் அவங்க கர்ப்பப்பை பிரச்சனையும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிட்டா அடுத்த ஒவ்வொரு தடவை அவங்க நோன்பு வைக்கும் போதும் அவங்க துவால என்னை சேர்த்துக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் சேர்த்து துவா கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. நான் நல்லா கைராசி டாக்டர் ஆகணும்னு துவா கேட்பேன். நான் தொடுற எல்லாரும் குணமாயிடணும், எல்லாரும் கன்சீவ் ஆயிடணும். நாங்கள் நிறைய பேர் இப்போ கன்சீவ் ஆயிருக்காங்க. ஆனால் நம்ம கன்சீவ் ஆன வீடியோ இப்போ போடாமல் இருக்குன்னு முன்னாடி பேஷண்ட் கேட்டாங்க. ஒரு 6-7 பேர் போடாமல் இருக்கணும். வெறும் ப்ரெக்னென்சி வீடியோ போட்டால் பார்க்குறவங்களுக்கு ஆமாம் இவ எப்போ பார்த்தாலே மாதம் மன தானே போடுவான்னு விட்டுருவாங்கன்னு கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுட்டேன். இப்போ நிறைய இன்னைக்கு கூட ஒருத்தர் கன்சீவ் இருக்காங்க, போடலை, போடணும். ஓகே, நீங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிட்டு யூஸ் பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கு ரொம்ப வசதியாக இருந்தால் வீட்லேயே ஒரு இது வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி மாட்டி வச்சிருங்க. ரொம்ப வசதியை உங்களுடைய ஆடம்பர பொருட்களில் காமிக்காதீங்க. ரொம்ப காசு இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி டேங்க் தண்ணியில் மாட்டிடுவீங்க. 10 ரூபாய்க்கு தண்ணி போய் வாங்க மாட்டீங்க. அதுக்கு இதை பண்ணிடலாம்ல. இது ரொம்ப ஈஸி மெத்தட், ஹெல்த்தி கூட இல்ல. எவ்வளோ ஈஸி, எவ்வளோ ஹெல்த்தி. அதனால எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா வாட்டர் பியூரிஃபை. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலை கார்க்குள்ள வச்சு அந்த வெயில்ல அது அப்படியே இதாகி பிளாஸ்டிக்கே உருகிற அளவுக்கு வெயில்ல அந்த தண்ணி திருப்பி குடிக்கும்போது பயமா இருக்கும்ல. நான் குடிக்கவே மாட்டேன். டெஃபினெட்லி அவர் இப்போ என்னுடைய வைப்ல செட் ஆயிட்டாரு. அந்த வைப் போர்டுக்கு வந்துட்டார். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். ஒருவேளை வீட்டில் தைராய்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்கன்னா ஒரு இவ்வளோண்டு வரமல்லி சேர்த்துக்கோங்க இந்த தண்ணியில. வரமல்லி என்னன்னா கொஞ்ச நேரம் விட்டுட்டோம்னா ஒரு அழுகல் ஸ்மெல் வரும். அதுக்காண்டி நான் சொல்ல மாட்டேன். அடுத்த நாளே காலி பண்ணிடணும். வரமல்லி நிறைய போடாம 2 வரமல்லி போட்டுட்டே வந்து தண்ணி குடிச்சா தைராய்டு இல்லாதவங்க கூட அது குடிக்கலாம், தைராய்டே வராது. எங்க ஊர்ல அரிசி பருப்புடன்னு ஒன்று செய்வாங்க. அதுல வந்து பச்சரிசி, துவரம் பருப்பு, வரமல்லி போட்டு அரைச்சி செய்வாங்க. சூப்பரா இருக்கும் அந்த வடை, செம்ம டேஸ்ட்.
எங்கள் ஊர் சைடு அது ஃபேமஸ். இங்கே யாருக்கும் செய்ய தெரியாது, எனக்கும் சமையல் தெரியாதுனால அது சொல்லித்தர தெரியல. இப்படி தான் அந்த வடையை சுடணும். அந்த அந்த வரமல்லி வடை வந்து வீக்லி ஒன்ஸாக நாங்களாம் சாப்பிட்ருவோம். அதில் ஃபுல்லாக அவ்வளோ வரமல்லி முழுசாக போட்டுருவாங்க, தனியான்னு சொல்லுவாங்கல்ல, கொத்தமல்லி விதை. அதை வந்து நாங்கள் நிறைய சாப்பிடுவோம். அதனால தான் இங்கே எங்கள் ஃபேமிலி யாருக்குமே தைராய்டு ஹிஸ்ட்ரி, ஃபேமிலி ஹிஸ்ட்ரியிலும் கிடையாது. அது வந்து வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுவோம் நாங்களாம். அந்த வரமல்லியை வறுத்து நம்ம இப்போ ஆனங்காய்ச்சும் போது அதை யூஸ் பண்ணாலும் நல்லது தான். ஓ, நீங்கள் வந்து சாம்பார் சொல்லுவீங்க, மட்டன் குழம்பு செய்வாங்க போகிறதுனால மேக்ஸிமம் நம்ம அதே மாதிரி பண்ணிடுறது. வரமல்லியை வறுத்து ஒரு பாக்ஸில் மிக்சியில் இது கிரைண்ட் பண்ணி வச்சிடுறது. ஓ, சமையல் கட்ட பக்கம் நீங்கள் போயிருக்கீங்களா? நம்ம சமைப்போம். சமையல் மாஸ்டர் எல்லாம் சமைப்போம். ரொட்டி நான் தந்தூரி சிக்கன், ரொட்டி நான் தந்தூரி சிக்கன், அதுக்கெல்லாம் இனிமேல் கலர் பவுடர் போடாமல் சமைங்க. அதெல்லாம் இங்கே மலேசியாவில் இருக்கும்போது பண்ணுது. ஓ, மலேசியாவில் இருக்கும் நீங்கள். சரி, இப்போ வந்துட்டு எல்லா ஆண்களுமே சமைக்கணும். என் பையன்லாம் சூப்பராக சமைப்பான். சமையல் கற்றுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. பசங்க சமைக்க கற்றுக்கிட்டா தான் பொண்டாட்டியை கண்கலங்காமல் பார்த்துக்க. சரி, ரசூலாவே சொல்லியிருக்காங்க, பாதி வேலை நம்ம பார்த்துருந்து மணியோட நம்ம வேலையை முக்கால்வாசி வேலை நம்ம எடுத்து பண்ணணும். ஏன்டா பெண்களோட வேலையை முக்கால்வாசி நம்ம தான் எடுத்து பண்ணணும். ரசூலோடைய இதுதானே. சரி, பெண்கள் பெண்கள் பலவீனமானவர்கள், பாதி வேலை ஆண்கள் எடுத்து செய்யணுமாப்பா. அது செய்யணும்னு ரசூல்லாவே சொல்லியிருக்காருப்பா. செஞ்சீங்கன்னா தான் நேராக சொர்க்கத்துக்கு போக முடியும். எல்லாம் அவர் வாசப்படி நிப்பாட்டி நான் சொன்னதெல்லாம் நீ கேட்கலன்னு கேள்வி கேட்பாரு. சரி, 100% உண்மை நீங்க சொன்னது. அப்புறம் அவருக்கு பதில் சொல்லணும், கணக்கு கொடுக்கணும். பெரும் பெரும் பஞ்சாயத்துகள் காத்திருக்கு. அதனால தயவு செஞ்சு சிம்பிள் ஆக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் தானே தவிர்த்திருங்க. எல்லா மினரல்ஸும் எடுக்கப்பட்ட, ஒரு மினரலும் இல்லாத ஒரு மலடி தான் மினரல் வாட்டர். மினரல் வாட்டர் வந்து ஒரு மலட்டு தண்ணி. அது எதுவுமே இல்லை. எல்லா மினரல்ஸும் எடுத்துட்டு, மினரல்ஸே இல்லாத தண்ணி தான் மினரல் வாட்டர். அதுக்கு ஏன் மினரல் வாட்டர்னு பேர் வச்சாங்க? ஏன்னா அதுக்கு மினரல்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. இது புரியாம அது ஏதோ பெரிய விஷயம் மாதிரி, அது ஏதோ பெரிய பிரஸ்டீஜ் மாதிரி எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் அதை குடிக்கிறாங்க. லவ் யூ ஆல். நன்றி. ஓகே.